இப்போ நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான தமிழ் கேள்விகள். முதல் கேள்வி பார்த்திங்கன்னா, சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு. விடை 8 ஏக்கர். சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு 8 ஏக்கர். ஏன் இந்த கேள்வியை நம்ம இங்கே இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நூலகம் தொடர்பான கேள்விகள் அனைத்து விதமான போட்டித் தேர்விலும் கேட்பாங்க. உலகின் மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னா, லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அமெரிக்காவில் இருக்குது. ஆசியாவின் மிக பழமையான நூலகம் எதுனா, தஞ்சை சரஸ்வதி மஹால். 1122 ஆண்டுகளுக்கு முந்தையது. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் அரசு நூலகம். அதே மாதிரி ஆசியாவின் மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னா சீனாவில் இருக்குது. ஆசியாவின் 2வது பெரிய நூலகம் எது அப்படின்னா சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம்தான். 2009ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 8 ஏக்கர் 8 அடுக்குகள் கொண்டது. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வியும் கூட. தமிழ் நூல்கள் எந்த நூலகத்தில் அதிகமாக வைக்கப்பட்டுள்ளன அப்படின்னா கன்னிமாரா நூலகம் சென்னையில் இருக்குது. இது தொடர்பாக கேள்விகள், இன்னொரு முக்கியமான கேள்விகள் கேட்பாங்க. உவேசா நூலகம் எங்கு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? உவேசா நூலகம் எங்கு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 1942 சென்னை திருவான்மியூர். சென்னை திருவான்மியூரில் தான் இருக்குது. கேள்விகள் கேட்கலாம். உணவு உடை இருப்பிடம். இதற்கு அடுத்த இடம் நீங்கள் புத்தகத்துக்கு தரணும், புத்தக சாலைக்கு தரணும் அப்படின்னு அறிஞர் அண்ணாவோட கருத்து இருக்குது. அதுக்காக தான் இந்த 4ஆம் நம்பர் கேள்வியை நம்ம வச்சுருக்கோம். சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு 8 ஏக்கர். கேள்வி நம்பர் 3 பாருங்கள். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்று பாடியவர் யார்? பாரதியார். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்று பாடியவர் பாரதியார். இதுக்குள்ளே ஒரு 3 விதமான கேள்விகள் இருக்குது. இலக்கண கேள்விகள் இருக்குது, இலக்கிய கேள்விகள் இருக்குது, கவிஞர் தொடர்பான கேள்விகள் இருக்குது. அப்போ ஒரு கேள்விக்குள்ளே 3 கேள்விகள் இருக்குது. அதாவது இலக்கண முறையில் வலு, வளா, வலு, அமைதி அப்படின்னு 3ஆக பிரிப்பாங்க. வலு அப்படின்னா இலக்கண முறைப்படி தப்பு, வளா அப்படின்னா இலக்கண முறைப்படி சரி, வலு அமைதின்றது இலக்கண ஆசிரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும், ஆனால் அது தவறு தான். இலக்கண முறைப்படி தப்பு, ஆனால் அது இலக்கண ஆசிரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் மக்களோட புரிதலுக்காக. அதான் வலு அமைதி. அந்த தொடர்பான கேள்வி தான் இது. என்னது அப்படின்னா, கத்தும் குயிலோசை வார்த்தையை பாருங்கள். கத்தும் குயிலோசை. எங்கேயாவது குயில் கத்துமா? குயில் என்ன செய்யும்? மரபுல கூவத்தான் செய்யும். குயில் கூவும், காகம் கரையும், பசு கதரும், எருது எக்காலமிடும், யானை பிளிரும். இப்படி தான் வரணும். இது எளிமையான மக்களுக்கு புரியும் வகையில் பாரதியார் என்ன செஞ்சுருக்காருன்னா கத்தும் குயிலோசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது மரபு வலு அமைதி. இந்த கத்தும் குயிலோசைன்றது எதுக்கு எடுத்துக்காட்டு? மரபு வலு அமைதி. மரபுப்படி அது குற்றம்தான், ஆனால் குற்றம் இல்லை, அதான் வலு அமைதி. அப்போ இங்கே எப்படி வந்திருக்கணும்? கூவும் குயிலோசைன்னு வந்திருக்கணும். ஒரு செய்யுளுக்காக எளிதில் மக்களுக்கு புரியணும் அந்த பாட்டு அப்படின்றதுக்காக கத்தும் குயிலோசை அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரதியார். நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. அடுத்து 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து சொல் பொருளும் நம்ம படிக்கணும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் நம்ம இங்கே ஒரு பொறுத்துக வச்சுருக்கோம். இப்போ கேள்விக்குள்ளே போயிடுவோம். பொறுத்துக சொல்லும் பொருளும் அடிப்படையில் சாந்தம், மகத்துவம், தாரணி, இரக்கம். கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டு ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்கள். விஸ்தாரம் 7ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் இருக்குது. விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு அப்படின்னு அர்த்தம். பொக்கிசம் அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். இப்படி சொல்லும் பொருளும்ல 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்க அனைத்து சொல்லும் பொருளும் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சாந்தம் அப்படின்னா அமைதி, மகத்துவம் சிறப்பு, தாரணி உலகம், இரக்கம் கருணை. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். கலைச்சொல் அறிகளை ரைட்ஸ் அப்படின்னா சட்ட ஆவணங்கள், ரைட்ஸ் அப்படின்னா
சட்ட ஆவணங்கள். சாந்தம்னா அமைதி, மகத்துவம்னா சிறப்பு, தாரணினா உலகம், இரக்கம்னா கருணை. ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார்? ஐம்பெருங்காப்பியம்னா என்ன? ஐம்பெரும் காப்பியம் அப்படின்றது சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இதைத்தான் ஐம்பெரும் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பிக் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க காப்பியத்தை. அதை தன்னோட ஒரு உரையில் குறிப்பிட்ட அந்த உரையாசிரியர் யார் அப்படின்னா மயிலைநாதர். அப்போ ஐம்பெரும் காப்பியம் எனும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார்? மயிலைநாதர். 11th தமிழ் புத்தகத்தில் இருக்கும். அப்போ இந்த கேள்விகள் அனைத்துமே உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் வகையில் தான் கொடுத்துருக்கோம். 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய புதிய பாடப்புத்தகம், பழைய பாடப்புத்தகத்தை தொகுத்து தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். எதுக்காக இந்த வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா, அத்தனை புத்தகத்தையும் உங்களால் உட்காந்து ரிவிஷன் பண்ண முடியாது. நம்ம ஒரு கேள்வி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கேள்விக்குள்ளே 1000 செய்திகள் இருக்கும். அப்போ ஐம்பெரும் காப்பியம் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னு கேட்டாங்கன்னா, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இதில் தமிழில் வெளிவந்த முதல் விருத்தப்பா காவியம் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி. தமிழில் வெளிவந்த விருத்தப்பா காப்பிய நூல். சீவக சிந்தாமணிக்கு முக்தி நூல், மனநூல் என 2 விதமான பெயர்கள் உண்டு. அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்து பாருங்கள், கலைச்சொல் அறிவோம். 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற கடைச்சொற்களாவது நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். கன்சோலேட் அப்படின்னா துணை தூதரகம், பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை, டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம், கில்ட் அப்படின்னா வணிகக்குழு. கான்சோலேட் அப்படின்னா துணை தூதரகம், பேட்டன் அப்படின்னா காப்புரிமை, டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம், கில்ட் அப்படின்னா வணிகக்குழு. இப்போ கேள்வியாக இது பொறுத்துக்கட்ட ஈப்பிலையும் கேட்கலாம், அல்லது கீழ்கண்டவற்றில் எது தவறானது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. கேள்வி என்ன? கீழ்கண்டவற்றில் எது தவறானதுன்னு கேட்டுட்டு கான்சோலேட் துணை தூதரகம், பேட்டன் காப்புரிமை, டாக்குமெண்ட் பணம் அப்படின்னு கொடுக்குறாங்க. கில்ட் வணிகக்குழுன்னு கொடுத்துறாங்க. அப்போ எது தவறு? டாக்குமெண்ட்னா ஆவணம்னு தெரிஞ்சால் தான் நம்ம அந்த கேள்வியை சரியாக பதிலளிக்க முடியும். அங்கே பணம்ன்ற வார்த்தை வராது, அங்கே என்ன வரணும்? டாக்குமெண்ட்னா ஆவணம் அப்படின்னு வரணும். வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது. வாசல் அலங்காரம் 2 லா வரணும். கண்டிப்பாக இந்த மாதிரி கேள்விகளை சேர்த்தெழுதும் போது நம்ம 1 லா தான் பயன்படுத்துவோம் நம்மளை அறியாமல். அப்போ 2 லா வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் 7ஆம் நம்பர் கேள்வி. 8ஆம் நம்பர் கேள்வி சொல் பொருள். கண்டிப்பாக இந்த கேள்வி வரும். ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஐம்பெருங்காப்பியம் பார்த்தோம். இங்கே ஐஞ்சிறு காப்பியத்தில் நீலகேசி இருக்குது. அந்த நீலகேசியில் நோயின் வகைகள் 3 இருக்குது. அதிலிருந்து தான் இந்த சொல்லும் பொருளும் கொடுத்துருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தெளிவு என்பது நற்காட்சி, ஓறுதல் என்பது நல்லறிவு, உவசமம் எப்படின்றது அடங்கி இருத்தல், போர்தற்கு அப்படின்றத அகற்றுவதற்கு. அப்போ இது எல்லாமே இத்தனை சொல்லும் பொருளும் எதில் இருக்குது அப்படின்னா இந்த 4மே நீலகேசி ஐஞ்சிருங்காப்பியத்தில் இருக்குது. குண்டலகேசிக்கு மாற்றாக எழுதப்பட்டதான் நீலகேசி. அந்த நீலகேசியில் இருக்க சொல்லும் பொருளும் தான் இங்கே கொடுத்துருக்கோம். தெளிவு நற்காட்சி, ஓர்தல் நல்லறிவு, உவசமம் அடங்கி இருத்தல், போர்தற்கு அகற்றுவதற்கு. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றணும். கரிசல் காட்டு இலக்கியத்தில் இந்த கேள்விகள் வந்திருக்கும். கரிசல் காட்டு இலக்கியங்கள் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது கி ராஜநாராயணன் அவர்களுடைய கதைகள், நூல்கள் தான். அந்த கரிசல் காட்டு வட்டார கலைச்சொற்களில் அந்த நூல்களில் முன்னின்றவர் யார், மூத்தவர் அப்படின்னா அழகிரிசாமி அவர்கள். அதை மக்கள்கிட்ட ரொம்ப பிரபலமாக கொண்டு போனது யார் அப்படின்னா கீரா என அழைக்கப்படும் ராஜநாராயணன் அவர்கள். இங்கே என்ன கேள்வி கொடுத்துருக்கோன்னா அந்த கரிசல் காட்டு இலக்கியத்தில் அன்றாடம் வழக்கு சொல்லாக பயன்படுத்தக்கூடியதான் இங்கே கொடுத்துருக்கோம். நீத்து பாகம் குடிக்கவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீத்து பாகம் குடிக்கவா. நீங்கள் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் கோபாலபுரத்து மக்கள் அப்படின்னு ஒரு கதை இருக்கும். அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கட்டத்தில் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. நீத்து பாகம் குடிக்கவா என்பதை நம்ம எழுத்து வழக்கில் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா மேல் கஞ்சி குடிக்கவா. என்னது? மேல் கஞ்சி குடிக்கவா என்னும் எழுத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். நீத்து பாகம் குடிக்கவா என்பதை எழுத்து வழக்கில் எழுதும்போது எப்படி எழுதணும்? மேல் கஞ்சி குடிக்கவா என எழுதணும். அடுத்து ஓமையால் விளக்க பெறும் பொருள். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல.
இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எதிர்பாராத நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல என்பது ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் என்ன அப்படின்னா எதிர்பாராத நிகழ்வு. இப்போ பசுமரத்தாணி போல, எளிதாக மனதில் பதிதல். ஆகாய தாமரை, இல்லாத ஒன்று. மழை காணா பயிர் போல, வாட்டம் அல்லது வாடுதல் அல்லது துன்பம். இடியோசை கெட்ட நாகம் போல, பயம், மிரள்ச்சி, அச்சம். இப்படி ஓமையால் விளக்கப்பெறும் பொருட்கள் கண்டிப்பாக 1 அல்லது 2 கேள்விகள் கேட்பாங்க, நம்ம கண்டிப்பாக படிக்கலாம். அதே மாதிரி 1000 காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலத்துக்குரியது. காணல் நீர் இருக்கும் ஆனால் இருக்காது. இப்படி ஓமையால் விளக்கப்பெறும் பொருட்கள் கண்டிப்பாக நம்ம எக்ஸாம்ஸ்க்கு என்ன வரும்.